Hi viewers, இந்த வீடியோல நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்சலோட வாட்ச் 4 பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலாவோட புதிய லேப்டாப் ஒன்னு வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட ஸ்பெக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Android 16 சில போனுக்கு அவேலபிளா இருக்கு. அது எந்தெந்த போன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணிவிட்டு நம்மள டாக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா Honor 400 Lite கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து அந்த போனை குளோபலா கொண்டு வந்துட்டாங்க. அந்த போனை குளோபலா கொண்டு வந்ததுனால என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த Honor 400 Liteல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சோ அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இப்போ குளோபலா லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வெப்சைட்ல இருக்கு, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம Honor 400 Lite என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். குளோபலா லான்ச் பண்ணும்போது குறிப்பா சொல்லணும்னா யூரோப் யூனியன் அது மட்டும் இல்லாம வந்து யூகேல லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க லான்ச் பண்ணும்போது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட Honor 400 Lite பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB வேரியன்ட் யூரோ மதிப்புல 249 டாலர் மதிப்புல கன்வெர்ட் பண்ணா 327 இந்திய மதிப்பீட்டுல கன்வெர்ட் பண்ணும்போது 28,000 சொச்சம் வருது. அதுவே ஹையர் வேரியன்ட் 12GB 256GB வேரியன்ட் இந்திய மதிப்புல ஒரு 30,000 கீழே 29,000 சொச்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இது ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோ தரப்புல இருந்து புதுசா ஒரு லேப்டாப் லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சு இப்போ வந்து அந்த மோட்டோ தரப்புல இருந்து லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட ஸ்பெக் என்ன, அதோட பேர் என்ன, எப்ப லான்ச் பண்ண போறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மோட்டோ தரப்புல இருந்து மோட்டோ புக் 60 அப்படின்ற பேர்ல ஒரு லேப்டாப் வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இது இன்டெல் பவர் பண்ண லேப்டாப். அது மட்டும் இல்லாம இன்டெல் ப்ராசஸரோட வரும்போது இந்த லேப்டாப்ல அப்படி என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா மோட்டோ புக் 60 பொறுத்த வரைக்கும் 14 inch டிஸ்பிளே 2.8K ரெசல்யூஷனோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 500 nits ஸ்பீக் பிளேனர்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து என்ன கொடுக்குறாங்க, டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க வித் டால்பி அட்மாஸ் ஓட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 60 வாட் அவர் பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 65 வாட் சார்ஜிங் ஸ்பீடு கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப் ஒரு லைட் வெயிட்டான லேப்டாப் 1.4 kg இருக்கு. இன்டெலோட 7 கோர் ப்ராசஸரோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த மோட்டோ லான்ச் 60 புக் 60 எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 17 லான்ச் பண்ண போறாங்க. பிளிப்கார்ட்லயும் மோட்டோ வெப்சைட்லயும் இது அவைலபிளா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Android 16 இப்போ சில போன்ஸ்களுக்கு அவைலபிளா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. Android 16ஓட பீட்டா வந்து இப்போ வந்து சில போன்ஸ்க்கு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த போன்ஸ்க்குன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் Android 15 பீட்டாவை Android 16 பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த போன்ஸ்க்கு அவைலபிள் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. Android 16 பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பீட்டா டெஸ்டிங்ல இருக்கிறதுனால பீட்டான்றதுனாலே சில பக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து அதை யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களோட மெயின் போன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட செகண்டரி போன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த போன்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. அந்த போன் லிஸ்ட்ல எந்தெந்த போன்ஸ் சொல்றேன் அதுல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணீங்க கண்டிப்பா பக் இருக்கும். அது மட்டும் இல்லாம Android 16 எந்தெந்த போன்ஸ்க்கு எலிஜிபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா Google Pixel பொறுத்த வரைக்கும் Pixel 9, Pixel 9 Pro, Pixel 9 Pro XL, Pixel 9 Pro Foldக்கு அவைலபிளா இருக்கு. Pixel 8 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 8 Pro அவைலபிளா இருக்கு. Pixel 7 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் Pixel 7 Pro 7a அவைலபிளா இருக்கு. அதுக்கு ஒரு Pixel 6 Pro அவைலபிளா இருக்கு. அதுக்கு ஒரு Xiaomi தரப்புல இருந்தோம்னா Xiaomi 15, Xiaomi 40T Pro அவைலபிளா இருக்கு. OnePlusல பாத்தீங்கன்னா OnePlus 13க்கு IQ தரப்புல IQ 13க்கு Realme தரப்புல Realme GT7க்கு Vivo தரப்புல Vivo X200 Proக்கு இந்த போன்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட செகண்டரி போன்ஸ் தான் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்ப Android 16ஓட ரோல் அவுட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜூன் ஜூலைல இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் Pixel Watch 4. Pixel Watch 4ஓட ஃபர்ஸ்ட் ரெண்டர் வந்திருக்கு. Pixel Watch 4 பத்தி ஃபர்ஸ்ட் ரெண்டர் கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்ற இமேஜும் இப்ப கிடைச்சிருக்கு. Pixel Watch 4 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல தான் வரப்போகுது. Pixel 3 எப்படி லாஸ்ட் இயர்ல சக்சஸா இருந்துச்சோ Pixel Watch 3 அதே போல Pixel Watch 4 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டர்ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா Pixel Watch 4 வந்து சர்க்குலர் டைப்ல வருது. அது மட்டும் இல்லாம ஒரு க்ரௌன் பட்டன் இந்த மாதிரி சர்க்குலர் டைப் ஒரு க்ரௌன் பட்டன் Pixel Watch கிடையாது, ஒரு ரூபாய் வாட்ச். இருந்தாலும் இந்த மாதிரி டைப்ல இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 41mm and 45mm ரெண்டு ஸ்ட்ராப் சைஸ்ல வரப்போகுது. இது வந்து Pixel Watch 3யோட 12.3mm திக்னஸ் இருந்தது. இப்போ வந்து 14.33mm இந்த சைஸ் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். மேற்கொண்டு இதுல பாத்தீங்கன்னா Type C சார்ஜிங் போர்ட் இருந்துச்சு Pixel 3ல. இப்போ Watch 3ல இப்போ Pixel Watch 4 வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது மேற்கொண்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போய் கேட்டீங்கன்னா Pixel 10 சீரிஸோட அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹானரோட 400 சீரிஸ் அடுத்த அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ஹானர் 400 ப்ரோ ஃபர்ஸ்ட் ரெண்டர் கிடைச்சிருக்கு. இது எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஹானர் 300 சீரிஸ் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். ஆனா இந்த ஹானர் 400 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க நம்ம நம்புவோம். இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஹானர் 400 எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஹானர் 400 டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான் இருக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்ல 2 கேமரா ஓவல் டைப்ல ஒரு மாதிரியா கொடுத்துருப்பாங்க. பேக்ல 2 கேமரா, மூணாவதா ஒரு கேமரா மாதிரி இருக்கும். ஆனா கேமரா கிடையாது, ஃபிளாஷ் சென்டர்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இது பிளாக் அண்ட் சாண்டல் 2 கலர்ல வரப்போகுது. அதே ஹானர் 400 ப்ரோ பாத்தீங்கன்னா பேக்ல 3 கேமரா கொடுக்குறாங்க. 3 கேமராவும் தரமான கேமரா. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓவல் டைப்ல கொடுத்துருக்குது. அந்த கட் அவுட்ல வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபிளாஷ் இன்பில்டா கொடுத்துறாங்க. மொத்தம் 4மே அது உள்ளே வந்துருக்கு. ஹானர் 400 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் அண்ட் சில்வர் கலர்ல வரப்போகுது. ஹானர் 400 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின ஜெனரேஷன் வந்த 50 MP மெயின் கேமராவோட இப்போ இது வந்து அப்கிரேட் பண்ணி 200 MP மெயின் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெயின் கேமராவும் இதுக்குள்ளே அடங்கிடும். ஒரு மெயின் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைட், அதுல ஒரு டெலிஃபோட்டோ கேமரா வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சர்க்கிள் டைப்ல ரெக்டாங்கிள் டைப்ல வந்து கேமரா கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம், நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம். இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. டெக் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம AK வேல்யூ டெக்.com ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக DM பண்ணீங்கன்னா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.